எல்லோருக்கும் வணக்கங்க. நாங்கள் பாலாஜி பேசுகிறேன். வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ச் பார்க்க போகிறோம். மார்ச் 22 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐபிஎல் தான். ஐபிஎல் ஸ்டார்டிங் தான். ஐபிஎல் ஸ்டார்டிங் எங்கேயும் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில். ஆக்சுவலாக நாங்கள் சேப்பாக்கு போக வேண்டியது கிடைக்கல. நம்ம பக்கத்தில் இருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி பாஸ் கிடைக்கணும்னா அடுத்த வச்சு அவனுக்கு பாஸ் கிடைக்கல அவங்களுக்கு. அதனால் மேட்ச் போக முடியல அவனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்கில் சென்னை மேட்ச் நடந்தாவே வேறு லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே சென்னை மேட்ச் தான் வேறு லெவலாக இருக்கும். ஸ்டார்டிங் மேட்ச் வேறு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி மேட்ச் வேறு இருக்குது. நார்மலாகவே ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்னை மும்பை மேட்ச்சு, சென்னை ஆர்சிபி மேட்ச்சு, மும்பை ஆர்சிபி மேட்ச்சு, இந்த மேட்ச் நடந்தால் கொஞ்சம் க்ரௌடு கூட்டமாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஜாம்பான்ஸ், இந்தியாவோட பெரிய ஜாம்பான்ஸ், தோனி, கோலி, ரோஹித் சர்மா அவங்களாம் இந்த மேட்ச். அதே போல் தான் இது நம்ம சேப்பாக்கில் சென்னை ஆர்சிபி மேட்ச் இருக்கும். வேறோட இந்தியாவோட கோட்னு சொல்லலாம், ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். இந்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம் நம்ம. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம தோனி வந்து கேப்டன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து கேப்டன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது ஒன்று இருக்குது. அப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா, அப்புறம் இது தோனி வந்து எம்எஸ் தோனி வந்து நியூ சீசன் நியூ ரோல்னு சொல்லியிருக்காப்புல. அது நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி மேட்ச் எங்கே போய் பார்க்க போனீங்கன்னா, நம்ம மதுரையில் ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. மதுரையில் உங்களுக்குலாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம மதுரையில் ஆல்ரெடி நடந்த கிரவுண்டுன்னு பார்த்திங்கன்னா தமுத்தில் நடந்திருக்கு மேட்ச்சு. அது மாதிரி ஸ்டேடியம் போட்டு ஒரு கிரவுண்டில் வந்து பெரிய ஸ்க்ரீன் வச்சு கெப்பாசிட்டி வச்சு அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி தமுத்தில் நடந்திருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, திருப்பாலில் ஒரு இது இருக்குது, பெரிய கிரவுண்டுமாக இருக்கும், அங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி நான் இப்போ ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். எங்கே பார்த்திங்கன்னா ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டில் போக போகிறேன். வேலைவாக இருக்கும். நான் ஆல்ரெடி கிரவுண்டில் பார்த்துருக்கேன், நல்லா சூப்பராக இருக்கும். அங்கே தான் இப்போ கிட்டத்தட்ட 3000 பேர் ரொம்ப கெப்பாசிட்டி சொன்னாங்க. ஏன்னா அப்படி பார்ப்போம் நம்ம. கூட்டம் வேறு லெவலாக இருக்கும். ஃபஸ்ட் மேட்ச் வர கேட்கவே வேணாம், வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் போவோங்க, சாங்க எப்படியே போய் பார்ப்போம். வாங்க இப்போ அப்படியே நல்லா பாட்டை போட்டாங்க. டோலி தான் அதுக்கு இருக்கீங்க. இடம் இல்லையா? என்னடா சொல்கிற? இது சிறுசா போட்டாங்க, பெருசாக போட்டுருக்கா. அது ஃபுல்லாக இல்லைன்னு நான் படுத்து சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக போட்டா ஃபுல்லாகிடுச்சா? இல்லை விட்றாங்க கிரிக்கெட் பண்றா. கையில மாட்டிக்கோங்க, இதுல என்ன வெளியில அனுப்பிச்சுடுவாங்க. இந்த டிக்கெட் இருந்தால் உள்ள விடுவாங்க. போடா வைப் பண்ணுறான், போடா படத்து இட்டு போய் விடுவோம். போ அதெல்லாம் வைப்பாக்கு மேடா படத்து சேப்பாங்க. போன நெக்ஸ்ட் எடுத்துருப்பேன், என்ன ஆகும் தெரியாது. செக்கிங் பண்ணிட்டு உள்ள வராங்க. டோலிஸாக வராங்க. இல்லை டாட்டாவில் தான் ஒர்க் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு அவ்வளோ வராங்க. பிரபு இருக்கா உள்ள வேறலாம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க.
Bravo! Tale Dhoni! 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 Thank you. Chennai Super Kings versus Royal Challengers. தலை தோனியை விராட் கோலி ஸ்கிரீன்ல பார்க்கும் நேரம் overseas for us and Yes, I would request you to place up for national anthem. தென்மதிப்பதி வைகை நிதி பாட்டை போடுவாங்க. இதை பாருங்க, இங்க பாருங்க, அவங்க தான் ஃப்ரெண்டு உனக்கு கிடையாதுன்ற மாதிரி கோலி இடிச்ச மூமெண்ட். என்ன சொல்லிட்டு கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்குறாப்புல. ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு, மறுபடியும் ஸ்பீட் அவங்க கைக்கு கண்ட்ரோல் இப்போதான் யூ செட் தட் ஸ்பீட் இஸ் த கிராமர். ஒரு ரீசனபிளான ஸ்கோர் எடுத்துட்டு வராங்க அண்ட் குட் பார்ட்னர்ஷிப். நேரா ஸ்ட்ரைட் சிக்ஸ் அடிக்கிறானா, அது எவ்வளவு ஷாட் போடார், எவ்வளவு ஈஸியா குட் ஷாட் தினேஷ், சூப்பர் ஷாட். இது கால் ஷாட் அடிக்கிறாங்க, அச்சா ஷாட். ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் பார்க்கலாம். ஆனா மேட்ச் முடிய போறப்ப இந்த மாதிரி பால்லாம் போடுறாப்ல. இடைப்பட்ட காலத்துல எல்லாம் கொஞ்சம் போட்டுருந்தா தான் இவ்வளவு நல்லா இருக்கும். அண்ணே இல்ல, இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா வைடுலாம் வந்துச்சு. ஏன்டா மாறல? இதுக்கப்புறம் வந்து பேட்டர் சைட்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு தான் எல்லாருமே பேசிட்டோம். கடைசியில் பார்த்தா தினேஷ் கார்த்திக் அவரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிருக்காங்க. கோழி தான் பாரு, கோழி தான் சொன்னேனா. படித்தாரா? படித்தாரு ஐபிஎல் பாரு, அடுத்த
ஸ்டாஃபு ஜெயிக்க விடாதுங்க. இவன் யாரு போக்காக வாங்க. வீடியோ எடுத்துரு ஜடேஜா வரும். அது கிரீன் தான். கைஸ் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க, வேறு லெவலாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஆனால் ஒரு வாட்டியும் இந்த ஸ்க்ரீனில் வந்து கூலி வரப்போ சவுண்டு வராங்க, கத்துறாங்க, ஃபேன்ஸ் சவுண்டு, அப்புறம் தோனி வரப்போ ஒரு சவுண்டு, அப்புறம் விக்கெட் எடுக்கும்போது அதெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. எல்லாம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலாக இருந்திருக்கும். ஆனால் வீடியோ முடிஞ்சுறேன். அது இன்னொன்று சொல்ல மாட்டேன், என்ன பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணது ஹாப்பியாக இருந்துச்சு. பட்டு கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் விராட் பெரிய ஃபேன் நான். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்சிபி வின் தோற்றது கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சில் வேறு பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே ஓகே கைஸ், பாய்.